ஒரு படம் பார்த்து தங்கள் தொழிலையே நினைத்து பெருமிதம் கொண்டு அந்த படத்தின் நாயகனை பிரதி செய்து லட்சியமாக்கிய அதிசயம் நடந்த ஒரு திரைப்படம் பாலும் பழமும். பாலும் பழமும் படத்துக்கு மனதில் ஒரு தனி இடம் உண்டு. அந்த வருடம் வெளியான 3 பாவரிசை படங்களில் பாலும் பழமும் படமும் சரி, நடிகர் திலகத்தின் பாத்திர படைப்பும் சரி, கிளாஸ் அப்படின்று சொல்வோமே அந்த வகையில் அமைஞ்சிருக்கும். அவரது நடிப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் முதலில் மருத்துவமனையில் நடந்து வரும் ஸ்டைல், நர்ஸ் சாந்தியின் அறிவு, அவரது தொழில் பக்தியை கவனிப்பது, அவர் மேல் உண்டாகும் பரிவு, ஒரு நாள் கிளம்புவதற்கு நேரமாகிவிட ஷல் ஐ ட்ராப் யூ இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு கேள்வி கேட்கும் நேர்த்தி, நான் பேச நினைப்பதெல்லாம் பாடலில் வெறும் ஹம்மிங்லேயே அசத்துவது, அதிலையும் குறிப்பாக 2வது சரணத்தில் ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே என்ற வரியை சரோஜா தேவி அவர்கள் பாடியவுடன் ஹம்மிங்க்கு வாயசைத்தவாறே அந்த இடது புருவத்தை மட்டும் ஏற்றி இறக்குவார். அதுபோல மாலையில் சீக்கிரம் வருகிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லும்போது மனைவியை டா போட்டு பேசுவார். இன்றைக்கு பெண்களை பார்த்து ஆண்கள் மிகவும் காமனாக உபயோகிக்கும் இந்த வார்த்தையை 50 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்து வைத்தவர்தான் நடிகர் திலகம். சோகத்தின் கணம் முகத்தில் தெரிய மனைவியை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளிக்கொண்டே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்னு பாடும் அந்த பாவம் அருமை. பதிபக்தி, பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, பாவமன்னிப்பு, பாசமலர் ஆகிய 5 மெகாஹிட் காவியங்களுக்கு பிறகு அதே பாவரிசையில் வெள்ளி விழா டைரக்டர் பீம்சிங் சிவாஜி கூட்டணியுடன் வழங்கிய 6வது மெகாஹிட் காவியம் பாலும் பழமும் திரைப்படம். ராஜா ராணி மற்றும் பெற்றமணம் ஆகிய காவியங்களை சேர்த்து கணக்கிட்டால் பாலும் பழமும் வரை பீம்சிங் இயக்கிய சிவாஜி படங்கள் 8 அப்படின்ற புள்ளி விவரம் கூறும். கண் பாதிக்கப்பட்டு முடிந்து கட்டோடு படுத்திருக்க அப்போது நர்ஸாக சேரும் சரோஜா தேவியின் குரல் கேட்டு சாந்தி அப்படின்னு எழுந்திருப்பாரு. அதை வார்த்தையால் வர்ணிப்பது கடினம். அந்த நேரத்தில் அவரது 2 கால்களுக்கு நடுவில் கேமரா கோணம் வைக்கப்பட்டு படமாக்கப்பட்டிருக்கும். பாலும் பழமும் திரைப்படத்துக்காக இசையரசி பி. சுசிலா அவர்கள் பாடிய ஒரு வெற்றி பாடல்தான் இந்த நாடகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். போனால் போகட்டும் போடா பாடலின் அதே உயரத்திற்கு வரும் ஒரு பாடல் இருக்கிறது. காதல் சிறகை காற்றினில் விரித்து பாடல். மன்னர்கள், கவியரசர், இசையரசி மூவர் கூட்டணி அந்த பாடலை எங்கேயோ கொண்டு போய்விடும். முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னால் பரம்பரை நாணம் போகுமா அப்படின்ற வரிகளும் சரி, அதற்கு பிறகு வரும் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றாள், அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி அப்படின்னு சுசிலா அவர்கள் பாடும்போது அதுலேயும் குறிப்பாக காதல் சன்னதி அப்படின்ற வார்த்தையை அவர் உச்சரிக்கும் விதம் இருக்கிறதே, காதலிக்காதவர்களை கூட காதலின் பால் ஈர்த்துவிடும். நடிப்புலையும் சாதனையிலையும் தன்னிகரில்லா சிகரங்களை தொட்ட நடிப்புலக மகான், சாதனைகளின் சக்கரவர்த்தி நமது நடிகர் திலகத்தின் பாலும் பழமும் திரைக்காவியம். இதே திரைப்படம் கன்னடத்தில் கல்யாண்குமார், சரோஜா தேவி நடிப்பில் பெரத்து ஜீவா அப்படின்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. ஹிந்தியில் சாத்தி அப்படின்ற பெயரில் ரீமேக்கான இந்த படத்தில் ராஜேந்திரகுமாரும் வைஜெயந்தி மாலாவும் நடிச்சிருந்தாங்க. இதை CV ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். அங்கும் படம் வெற்றி பெற்றது. பராசக்தி, அந்த நாள், ரங்கோன் ராதா, மணமகன் தேவை, அன்னையின் ஆணை, கப்பலோட்டிய தமிழன், பார் மகளே பார், புதிய பறவை, தில்லானா மோகனாம்பாள், வியட்நாம் வீடு, கௌரவம் போன்ற படங்கள் காலத்தை எவ்வளவு முந்தியவை, அதுவரை இருந்த மசாலாக்களை முறித்து போட்டவை. இந்த படத்தில் நடிப்புக்கு ஒரு புது இலக்கணம் வரையப்பட்டது. பாய்ஸ், எலிகன்ஸ், பேலன்ஸ், ஸ்டைல் எல்லாம் கொண்ட ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் அண்டர் பிளே வித் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது அரங்கேறி
ரசிகர்களை குதூகலத்தில் தள்ளியது. அவன் ரசனையை கைப்பிடித்து பத்திரமாக மேலேற்றியது. பாலும் பழமும் திரைப்படத்தில் இடம் பிடித்த மற்றும் ஒரு வெற்றி பாடல் தான் போனால் போகட்டும் போடா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடி அசத்தியிருப்பார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.